சூப்பர் ஸ்டார் பார்க்கணுன்றது தான் என்னோட கனவு. சூப்பர் ஸ்டார் அன்னையிலேருந்து இன்னை வரையும் எனக்கு ஒரே தலைவர்னா சூப்பர் ஸ்டார் தான். நான் தான் உண்மையில நான் தலைவர் ஃபேனு, அது எல்லாருக்குமே தெரியும். சூப்பர் ஸ்டாரை நேரில் பார்க்கணுன்றது தான் என்னுடைய கனவு. சூப்பர் ஸ்டாரு உங்களை பார்க்க மார்னிங் தான் வர சொல்லியிருக்காரு. நீங்கள் நைட்டு 10 மணிக்கு என்னங்க இப்படி அலப்பறை பண்ணிருக்கீங்க? தலைவரை நேரில் பார்க்க போகிறேன்னா எனக்கு எப்படி இருக்கும்? ஒரு தடவையாச்சும் தலைவரை பார்க்கணும். சூப்பர் சூப்பர் சூப்பர்னாரு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எத்தனையோ வருஷம் இந்த சினிமாவுக்கு வந்து நான் பார்க்கணும், நான் ஆசைப்பட்டது. நிறைய இன்டர்வியூவில் கூட இந்த பக்கெட் லிஸ்ட்லாம் கேட்டாங்க. அதில் குலுக்கி எப்படி பார்த்தாலுமே எனக்கு வந்து பார்க்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய தலைவர் சூப்பர் ஸ்டார் தெய்வத்தை பார்க்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கனவாக இருந்தது. ஸோ திடீர்னு கால் பண்ணி, நேற்று நைட்டு கால் பண்ணாங்க. கால் பண்ணி நாளைக்கு காலையில் 9 மணிக்கு சார் பார்த்துருங்க அப்படின்னாங்க. எனக்கு நைட்டில் வந்து தூக்கமே கிடையாது. அதான் இப்போ கிளம்பி வந்துட்டேன் நான். மணி ஒரு 7:30 இருக்குது. 9 மணிக்கு வர சொன்னாங்க. சரி, டிராஃபிக் எதாவது ஆகிட போதுன்ற ஒரு பயத்தில், ஏன்னா சார் 9:15 கிளம்பணும் ஃப்ளைட்டு, அதனால் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால் வந்தாச்சு. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ, தலைவரை பார்க்க போகிறோமே அப்படின்ற ஒரு ஹாப்பி. ஏன்னா என்னமோ தெரில, அந்த ஒரு இதாக இருக்குது. ஆமாம், எல்லாம் வாக்கிங்லாம் போயிட்டுருக்காங்க காலையிலேயே. என்னோட பயம் அங்கே இந்த சந்தில் உள்ளே விடுவாங்களா விட மாட்டாங்களா அப்படின்ட்டு வந்துட்டு காலையிலே லைட்டை போட்டு ஒரு 5:30 மணிக்கெலாம் குளிச்சுட்டு நைட்டெலாம் தூக்கம் கிடையாது. ஃப்ளாஷ்பேக். ஆக்சுவலாக எதுக்கு நான் இவ்வளோ ட்ரெஸ் இங்கே எடுத்து வச்சுருக்கீங்க? காதல் நிறைவேறு, கனவு நிறைவேறு. நாளைக்கு மார்னிங் போகிறீங்கங்க. ஆமாம், அதுக்கு இப்போவே ப்ரிப்பரேஷனா? நாளைக்கு உங்கள் ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆக போகுதா? என்ன ட்ரீம்? சூப்பர் ஸ்டார் பார்க்க போகிறேன். ஒரே சிரிப்பு தான். வெக்கமா வருதே. ப்ளூ நல்லா இருக்கும். நைஸ். ஒயிட் அண்ட் ப்ளூ ஓகே. ஏங்க சிரிச்சுட்டே இருக்கீங்க? சூப்பர் ஸ்டாரு உங்களை பார்க்க மார்னிங் தான் வர சொல்லியிருக்காரு. நீங்கள் நைட்டு 10 மணிக்கு என்னங்க இப்படி அலப்பறை பண்ணிருக்கீங்க? இதோட எத்தனை ட்ரெஸ்ஸு தெரியுமா நீங்கள் போட்டு பார்க்குறது? ஃபஸ்ட்டு எந்த அளவு பார்க்க போகிறேன். பிளாக் அண்ட் பிளாக்கு. நைஸ் நைஸ். நீங்கள் வீடே கொஞ்ச நேரத்தில் எப்படி பண்ணி வச்சுருக்கீங்க தெரியுமா? இதுவா ப்ளூவா? ப்ளூ. சரி, பிளாக் அண்ட் பிளாக். மார்னிங் உங்களுக்கு எது ஓகேவோ அது போட்டுட்டு போங்க. தூக்கமே வராது. திருப்பதி வெங்கடாஜலபதி கூட நான் ஒரு 2-3 தடவை போய் பார்த்துட்டு என் தலைவரை பார்க்குறதுக்கு எத்தனை வருஷங்கள். அண்ணாமலை படத்தில் எங்கள் அம்மா எங்கள் அப்பாலாம் படத்தை பார்க்க என்னை கூப்பிட்டு போனப்போ தூக்கி சாக்கடை உள்ள போட்டேங்க. அம்மா என்ன சொல்கிறீங்க? அம்மா உள்ளே போட்டு, அம்மாவை கேளு, தெரியாமல் மிஸ் பண்ணி உள்ளே விழுந்துட்டீங்களா? தாண்டி தான் போகணும் சாக்கடை எங்கள் ஊருக்கு. அப்படி தூக்கி அந்த பக்கம் போடுறோம், கேட்ச் பிடிக்கிறேன். எங்கள் அத்தை யார் ஜாலிஜ் அத்தை விட்டுருச்சு நடுவில். அதுக்கப்புறம் தூக்கி கழுவி குளிப்பாட்டி படத்தை கூட்டு. இப்போ தலைவரை நேரில் பார்க்க போகிறேன்னா எனக்கு எப்படி இருக்கும்? சிவாஜி படத்தில் தலைவர் காலில் அடித்தப்பெல்லாம் கண்ணீர் விட்டு அழுவேன், தலைவர் அடிக்காதீங்கன்ட்டு. எங்கள் அம்மாலாம் டேய் இருறா சாப்பிட மாட்டேன், 2 நாள் தூங்க மாட்டேன். இப்போ அவர் நேரில் பார்க்க போகிறேன்னா எனக்கு எப்படி இருக்கும்? எனக்காக ப்ரே பண்ண அத்தனை பேருக்கும் நன்றி. காலையில் பார்த்துட்டு ஃபோட்டோ உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இருபத்தி 2/9/2024 காலையில் 9 மணிக்கு நடக்க போகிற அந்த நாள், தலைவரை பார்க்க போகிற அந்த தருணம் என்னால் மறக்கவே முடியாத நாள். பயங்கர ஒரு மாதிரி ஹாப்பியில் இருக்கேன். இன்னும் 9 மணி ஆகிறதுக்கு 1 மணி நேரம் இருக்குது. ஆமாம், அது வரையும் எல்லாம் வாக்கிங்லாம் போயிட்டுருக்காங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு உட்காந்துட்ருக்கேன். ஓகே மக்களே,
மணி 9 ஆகும் சீக்கிரம். அதே போல் எனக்காக வந்து வேண்டிக்கிட்ட என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ் ஆகட்டும், என்னோடய சோஷியல் மீடியாவில் இருக்கிற அத்தனை பேருமே கண்டிப்பாக நீங்கள் தலைவர் ஒரு நாள் பார்ப்பீங்க, கண்டிப்பாக நாங்கள் வேண்டிக்கிறோண்ணா அப்படின்னு சொன்ன அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றி. உங்களோட அந்த பிரார்த்தனைகளும் நாம் வேண்டிக்கிட்ட அந்த இதுவும் தான் தலைவர் என்னை பார்க்க வைக்க போயிருக்கு. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். இந்த ஹெல்ப் பண்ண நிக்கில் முருகன் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ அண்ணா. வெறும் வார்த்தையால் சொன்னால் கண்டிப்பாக இது பண்ண முடியாது. ரொம்ப ஹாப்பியாண்ணா நிக்கில்ண்ணா. இதை நான் லைஃப்பில் நான் சாகிற வரை மறக்க மாட்டேன் உங்களை. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. ஓகே மக்களே, மணி 8:40 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 20 நிமிஷம் தலைவரை பார்த்துருவேன். கொஞ்சம் விடிஞ்சிருச்சு தெரியுதுங்களா? ஓகே. டைம் 8:52. நான் கார் எடுக்க போகிறேன். ஒரு 8 நிமிஷத்தில் தலைவரை பார்த்துருவேன் மக்களே. அண்ணா சுபே அண்ணா, ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. காலையிலையும் ஃபோன் பண்ணி நீங்கள் போயிடுங்க, டைமுக்கு வந்துடுங்க அப்படின்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. லவ் யூ அண்ணா. நான் பார்த்துட்டு சொல்கிறேண்ணா. தளபதி சூப்பர் ஸ்டாரோட வெறியன். சூப்பர் ஸ்டார் பார்க்கணுன்றது தான் என்னோட கனவு. ஓகே, என்ன பார்க்கணுன்னு எடுத்துட்டீங்க, அவங்களோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும் அப்படின்னு அவரை பார்க்கவே முடியலையே. சூப்பர் ஸ்டார் அன்னையிலேருந்து இன்னை வரையும் எனக்கு ஒரே தலைவர்னா சூப்பர் ஸ்டார் தான். நான் தான் உண்மையில நான் தலைவர் ஃபேனு, அது எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து ஆசைப்படுறது அன்னையிலேருந்து இன்னை வரையுமே சரி, சூப்பர் ஸ்டாரை பார்க்கணுன்றது தான் எனக்கு லைஃப் டைம் இருக்குது. ஹாய் மக்களே, நான் அந்த பல நாள் கனவு அப்படின்னது தலைவரை பார்க்குறது தான் என்னுடைய வந்து வாழ்நாள் கனவாக இருந்தது. அது இன்றைக்கி நிறைவேறிச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் சொல்லிட்டு இருந்தேன், அப்படியே 7:50, 8:48 அந்த மாதிரி டைம் ஓடிக்கிட்டே இருந்தது. என் உள்ளுக்குள்ளேயும் ஹார்ட் பீட் அப்படியே அதிகமாகிட்டே இருந்தது. சரி ஓகே, தலைவரை பார்த்தோன்னா கரெக்டாக 9 மணிக்கு வர சொன்னாங்க. 9 மணிக்கு போய் வீட்டு வாசல் என்ன உள்ளே வாங்கினாங்க. உட்கார சொல்லிட்டு இல்லை ஏதாவது ஒன்று சாப்பிட்ணுன்ட்டு மோர் கொடுக்கும். தலைவர் வந்தோடனே தலைவா அப்படின்ட்டு பயங்கர ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா குழந்தை பிறக்கிறப்ப நான் அங்கே தான் இருந்தேன் இல்லையா, என் குழந்தை பிறக்கிறப்ப. அப்போ வந்து அந்த ஒரு பதட்டம் இருக்குல்ல, அது தாண்டி தலைவர் பார்த்தா தலைவர் அவ்வளோ ஒரு இதாக இருந்தது. பார்த்துட்டு கொண்டு வந்து ஹாய் புகழ் எப்படி இருக்கீங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்கல்ல, பார்க்கணுன்ட்டு நிறைவேறிச்சா. ஓகே, சூப்பர் தலைவா எனக்கு பேசுறதுக்கு ஒரு மாதிரி. அப்புறம் ஷோவில் நல்லா பயங்கரமாக பண்ணுறீங்களே அப்படின்னு ஷோவை பற்றி பேசினார். ஃபோட்டோஸ் வந்து நான் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. என்ன எப்படியோ ஃபோட்டோ எடுப்பேன்னு தெரியும், பட் அங்கே வந்து இங்கே வாங்க நம்ம அப்படியே பேசுகிற மாதிரி ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்கள கூப்பிட்டு சொன்னார். ஏன் எல்லாருக்கும் சூப்பர் ஸ்டார் தலைவர் பிடிக்கும் அப்படின்னா அந்த சிம்பிளிசிட்டி தான். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஷோ சொல்கிறாங்க, நிறைய படங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் வந்து லாஸ்ட்டாக ஏதோ இன்டர்வியூவில் சொன்னீங்கல்ல, ஒரு தடவையாச்சும் தலைவரை பார்க்கணும். சூப்பர்னாரு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. மகளுக்கு பிறந்தநாள் வருதுன்னு சொன்னேன். இது அப்படியே சாக்லேட் எடுத்துகிறோன்னு சொல்லி சாக்லேட் கொடுத்தாரு. சூப்பர், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த லவ் பண்ணுறப்பெல்லாம் என் பொண்டாட்டி வந்து இந்த சாக்லேட்லாம் கொடுப்பாங்க. அந்த கவர்லாம் கூட அப்பப்போ அப்படியே அது இதாகிடும். பட் ஆனால் வந்து தலைவர் கொடுத்த சாக்லேட் கவர் வந்து வச்சுப்பேன். சாரிம்மா. ஸோ வந்து அந்த சாக்லேட் என் பிள்ளைக்காக. ரித்தன்யா, இப்போ உனக்கு புரியாது, நீ வளர்ந்து வந்தவொடனே தலைவர் கொடுத்த சாக்லேட் கவரை நீ வந்து இதுதான் தலைவர் உனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தாரு. இது வரைக்கும் சாக்லேட் குழந்தைக்கு கொடுக்கவே இல்லை. ஃபஸ்ட் டைம் தலைவர் கொடுத்துருக்காரு. சூப்பர். இந்த கவரை வந்து பத்திரமா வச்சுப்பா ரித்தன்யா. ரித்தன்யாவுக்கு பர்த்டே கிஃப்ட்டு தலைவரோடது. எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு அவர் என்னை பார்க்கணும்னு சொன்னது. அதை தாண்டி வந்து பாபாஜி கொடுத்தாரு. ரொம்ப ஹாப்பி. கட்டிப்பிடிச்சி என்னங்க அப்படின்ட்டு அப்புறம் பின்னாடி இருக்க இவர் குருஜி, அப்புறம் சாமி, எல்லா சாமியும் சொன்னார். இதை தாண்டி வேறு என்ன, ஏன்னா என்னோடய வாழ்நாள் கனவே வந்து அவரை பார்க்கணுன்றது தான்.
நான் எதுக்காக இந்த வீடியோ இப்போ இது பண்ணுறேன்னா, எனக்காக ப்ரே பண்ண நிறைய என்னோடய சோஷியல் மீடியாலேயும் சரி, என்னோடய இன்டர்வியூஸ் எல்லாத்துலேயுமே வந்து நான் சொல்லியிருப்பேன். அப்போ எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு இது நிறைவேறும், நீங்கள் தலைவரை பார்த்துருவீங்க அப்படின்னு சொன்னாங்க. ப்ரே பண்ண அத்தனை பேருக்குமே நன்றி சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தலைவரை பார்த்தது. என்னென்னா சினிமாவில் இருக்கிறோம், நம்ம மீடியாவில் இருக்கோம், ஆனால் நமக்கே வந்து இவ்வளோ ஒரு தலைவரை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணுன்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த ஆசை நிறைவேறட்டும். தலைவர் கண்டிப்பாக எல்லாருமே மீட் பண்ணுவார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ மக்களே. உங்களால் தான் கண்டிப்பாக தலைவர் என்னால் பார்க்க முடிஞ்சுது. எப்பயுமே உங்களுக்கு நான் நன்றி கடனாக இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ.